இவங்க பேர் உஷா, வயசு 34, வர 158 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம் 2ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வண்ணு எல்லாம் உடையார் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. சம்பளம் மாதம் 19,000 வாங்குறாங்க. கூட வந்து சகோதரர் 2 பேர் இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. இவங்க பேர் இலக்கியா, வயசு 30, வர 162 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், சாதி வண்ணு இல்லை நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 50,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர் இருக்காங்க, சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. இவங்க பேர் செல்லமணி, வயசு 28, வர 166 சென்டிமீட்டர், ராசி கும்பம், நட்சத்திரம் புரட்டாதி 3ஆம் பாதம், சாதி வன்னியில் சம்பூரியர் சமூகத்தை சேர்ந்தவங்க, தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. மாதம் 20,000 சம்பாதிக்கிறாங்க. கூட வந்து சகோதர ஒருத்தங்க இருக்காங்க, சகோதரி யாருமே கிடையாது. திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் செல்வகுமாரி, வயசு 32, வர 162 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் உத்தரத்தாதி, சாதி வன்னியில் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 35,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர் இருக்காங்க, சகோதரிகள் யாருமே கிடையாது. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் வர்ஷா, வயசு 35, வர 165 சென்டிமீட்டர், ராசி மீனம், நட்சத்திரம் ரேவதி, சாதி வன்னியில் படைச்ச சமூகத்தை சேர்ந்தவங்க, அரசாங்க வேலையில் இருக்காங்க. மாதம் 62,000 சம்பாதிக்கிறாங்க. கூட பிறந்த சகோதரர் யாரும் கிடையாது, சகோதரிகள் 2 பேர் இருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரவங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. எங்கள் பேர் நந்தினி, வயசு 24, வர 159 சென்டிமீட்டர், ராசி மேஷம், நட்சத்திரம் கிருத்திகை 1ஆம் பாதம் சொல்லியிருக்காங்க. சாதி வண்ணு இல்லை அக்னிகுல சத்திரம் சொல்லியிருக்காங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 60,000 வாங்குறாங்க. சகோதரர்கள் 2 பேர் இருக்காங்க, சகோதரிகள் யாரும் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பின்னாடி வரணும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க.